Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி டிஃபன் சாம்பார் தாங்க. அதுவும் பருப்பு இல்லாத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல கேஸ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வெச்சுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்துக்கங்க. அத தோல் எடுத்துட்டு நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அது கூடவே 200 கிராம் தக்காளி அதையும் கொஞ்சம் பெருசா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ 4 பச்சை மிளகாவை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கறங்க. காரம் இது கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு கூடுதலா வேணும்னா இன்னும் கூடுதலா 2 மிளகாய் சேர்த்துக்குங்க. 10 பல்லு பூண்டு தோல் எடுத்து சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 5 விசில் வெச்சிருங்க. 5 விசில் ஏன்னா நல்லா தக்காளி நல்லா வேகணுங்க. அப்பதான் உங்களுக்கு கடையிறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். 5 விசில் வரட்டுங்க. நல்லா விசில் வந்துடுது. இப்போ அதில் இருக்கிற கேஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ இது மாதிரி அந்த தக்காளி வெந்த தக்காளியை ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாங்க. நல்லா மசிச்சு விடுங்க. ஏன்னா நம்ம பருப்பு எதுவும் சேர்க்காதனால நம்மளுக்கு திக்னஸ் இதில் தான் இருக்கும். அதனால் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் நல்லா வெடிக்கட்டுன்ட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப சேர்த்துறாதீங்க. லைட்டாக அதனுடைய இஞ்சி வாசனை லைட்டாக இருந்தால் போதும், ரொம்ப சேர்க்காதீங்க. நல்லா இஞ்சி செவந்ததுக்கப்புறம் 2 வரமிளகாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேருங்க. அந்த தண்ணியிலே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளுங்க, 1/2 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், தேவையான உப்புங்க. இது சேர்த்துட்டு அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சா போதுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. ஏன்னா முன்னாடியே தக்காளி வெங்காயம் எல்லாமே நம்ம வேக வச்சதுனால கொதிக்கிறதுக்கு ரொம்ப டைம் தேவையில்லைங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் மசாலா கூட சேர்த்து. பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு நல்லா அந்த தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொதிக்கிற சாம்பாரில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு கடலை மாவு சேர்க்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திக்னஸும் உங்களுக்கு வருங்க. சாம்பாருக்கு தேவையான திக்னஸ் கிடைக்கும். அது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூளுன்றதுனால முன்னாடியே சேர்த்துறாதீங்க. நம்ம சாம்பார் இறக்குற நேரத்தில் சேர்த்திங்கன்னா நல்லா வாசம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. மல்லித்தழை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. பார்க்கும்போதே நல்லா சூப்பரான கலர்ஃபுல்லான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. கடலை மாவு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சுட சுட இட்லி கூட நம்ம பரிமாறலாங்க. தோசை இட்லிக்கெல்லாம் சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.